அனைவருக்கும் வணக்கம். நல்ல சொசைட்டி உருவாகணுங்கிறதுக்காக நான் உங்கள் பிரபாகரன் பேசிட்டு இருக்கேன். அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டாங்கல்ல, ஸோ அந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் இருக்கான்ல, அவனுடைய தம்பி, கூட பிறந்த தம்பிங்க, அவனை புதுச்சேரியில் வச்சு இப்போ போலீஸார் கைது பண்ணியிருக்காங்க. அண்ணன் இதை மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே போயிட்டு அங்கே ஒரு மாணவியை மிரட்டி இதை மாதிரி பண்ணுறான் அப்படின்னா, தம்பி என்ன அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே ப்ரொஃபஸராக இருப்பான்? இல்லை, இதை மாதிரி ஒரு அண்ணன் கூட சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னா தம்பியும் ஒரு பொறுக்கி பயலாக தான் இருப்பான். ஆனால் என்ன அப்படின்னா, இவங்க குடும்பத்தில் யார் யார் மேலே என்ன வழக்குகள் இருக்குது, எதை மாதிரியான வேலை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரியாமலே இருந்தது. இந்த அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கு வந்தப்போ இந்த ஞானசேகரன் நிறைய குற்றங்கள் செஞ்சுருக்கான், இவன் பல வருஷமாக தொடர்ச்சியாக இதை செஞ்சுட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சுது. ஏன்னா இவன் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸில் மட்டும் சம்மந்தப்பட்டது கிடையாது. இதை தாண்டி பள்ளிக்கரணையில் பல வீடுகளில் பூந்து திருட போகிற இடத்த பெண்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள மிரட்டி அவங்க கூட உல்லாசமாக இருக்கிறது அப்படின்னு பல விஷயங்களை செஞ்சுருக்கான். இவன் மேலே தெரிஞ்சு மட்டுமே, போலீஸ்காரங்களுக்கு தெரிஞ்சு மட்டுமே 20க்கும் மேற்பட்ட வழக்கு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நாம அப்பவே பார்த்தோம். பட் அவனுடைய மனைவி 3 பேர் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் கேள்விப்பட்டோம். அதில் 2 பேர் இவன் கூட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் கேள்விப்பட்டோம். பட் அவங்க மேலெல்லாம் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா, இல்லை அவனுடைய தம்பி மேலே ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா, இவன் மட்டும்தான் குற்றவாளியா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. ஏன்னா ஒருத்தன் இவ்வளவு பெரிய கிரைமை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா அவனை சுற்றி இருக்காங்கல்ல, அவனை ஒரு ஹீரோவாக பார்த்துட்டு கூடவே சுற்றக்கூடிய தம்பி இருக்கான்ல சுரேஷ்குமார், ஸோ அவன்லாம் எதை மாதிரியான குற்றம் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயம் வெளியில தெரியாமலே இருந்தது. அதை பற்றி யாருமே பேசாமலே இருந்தாங்க. இந்த ஞானசேகரனை பற்றி மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சிருந்தது. பட் இந்த ஞானசேகரனுடைய தம்பி என்ன திரும்ப பண்ணிட்டு இருந்திருக்கான், அவன் இவ்வளவு நாளா எந்த தொழில் பண்ணி அவன் பணம் சம்பாதிச்சுட்டு இருந்தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் எப்படி கைதானா அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அவனுடைய அண்ணன் இதை மாதிரி பாலியல் ரீதியாக பண்ணுறது, பிரியாணி கடை வைக்கிறது, போய் திருடுறது, நகையை போய் திருடி எடுத்துட்டு வர்றது, இந்த வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். பட் தம்பி என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, போலி நகைகள் செய்யறத வேலையா வச்சுட்டு இருந்திருக்கான். இதுக்குன்னே நிறைய அந்த நகை, போலி நகை செய்யக்கூடிய அந்த மிஷின்ஸ் எல்லாம் வாங்கியாந்து வீட்டில் பல லட்சம் செலவு பண்ணி வாங்கிட்டு வச்சு போலி நகையை இவனே தயாரிக்கிறது. தயாரிச்சு என்ன பண்ணான், அவனா போட்டு அழகு பார்க்க போறான்? இல்லை, இதை மாதிரி நிறைய நகைகளை கொண்டு ஒன்றும் பெருசா 5 பவுன் 10 பவுன் அப்படி செய்யறது இல்லை, 2 பவுன் 1 பவுன் செஞ்சுட்டு அதுக்குன்னு ஒரு சிண்டிகேட்டை ஃபார்ம் பண்ணி வச்சு இந்த நகையை சென்னையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வீடை வாடகை எடுத்து இதை செஞ்சுட்டு இருந்திருக்கான். அதை செஞ்சு ஒரு சிண்டிகேட் மாதிரி ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸை ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிட்டு இவனும் அந்த நகையெல்லாம் ஒரு காரில் வச்சு எடுத்துக்கிட்டு பாண்டிச்சேரிக்கு போயிடுறது. பாண்டிச்சேரிக்கு போயிட்டு அங்கே போயிட்டு எந்தெந்த கடையில் வயசானவங்க இருக்காங்க, எந்தெந்த கடையில் நமக்கு நண்பர்கள் இருக்காங்க, எந்தெந்த கடையில் ஓனர் இருப்பாங்கல்ல, ஓனர் கீழே வேலை பார்க்கக்கூடிய நபர் இருப்பான்ல, அவன் ஏதாவது பணம் கொடுத்தா நமக்கு சாதகமாக வேலை செய்வாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய அடகு கடை எல்லாமே இவனுங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இங்கே அடகு கடை இருக்கு, இங்கே இந்த ஓனர் இருக்காரு, வயசான ஓனர் இருக்காரு, இங்கே கீழே பார்க்குறவனுக்கு நம்ம ஒரு 1000 ரூபா கொடுத்தா நம்ம சொல்றதை கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலி நகைகளை கொண்டு போயிட்டு ஒரு 2 பவுனா பிரித்து அங்கே இருக்கக்கூடிய அடகு கடையில் எல்லாத்துலேயுமே அடகு வச்சிடுறது. ஒரு 2 பவுன் இப்ப வச்சுட்டு கூட 2 பவுன் வச்சுட்டு 85,000 பணம் வாங்கியிருக்கான். ஸோ இதே மாதிரி ஒரு சிண்டிகேட்டை ஃபார்ம் பண்ணி பல வருஷமா பல லட்சம் ரூபாய்க்கு இதை மாதிரி நகையை போலி நகைகளை அடகு வைக்கிறது அப்படிங்கிறத செஞ்சிருக்கான். ஸோ சில இடங்கள்ல மாட்டிருந்தா கூட அது சின்ன சின்ன கேஸ் ஆயிருக்கு, தப்பிச்சு வந்துடுறான். ஏன்னா இவன் பெரிய நகை வைக்க போறது இல்லை அப்படிங்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய ஓனர் காட்டு, நான் உரசி பார்க்கணும் அப்படின்லாம் கேட்டா இல்லை எனக்கு நீங்க நகையை வைக்க வேணாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துடுறது. சின்ன நகை தானே. ஸோ இவன் பேசுகிற பேச்சில் அங்கே இருக்கக்கூடிய நிறைய ஓனர்கள் ஏமாந்துருக்காங்க. சில பேர் கீழே இருக்கவன்ட்ட ஓனர் இல்லாத டைமாக நான் வரேன், நீ நகையை வச்சு கொடுத்துரு, ஸோ நாம் பணத்தை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதையே ஒரு பொழப்பா இவன் மட்டும் செய்யல. பாண்டிச்சேரி போயிட்டு ஒரு 4-5 பேர் போகிறது. ஸோ எல்லா நகையும் எந்த அளவுக்கு சீக்கிரமாக ஒரு வாரத்திலேயே 10 நாளையோ அடகு வைக்க முடியுமோ வச்சிடுறது. ஆளுக்கு ஒரு பொய்யான பேர் எழுதி, பொய்யான அட்ரஸை எழுதி, ஏதோ ஒரு ப்ரூஃபை அவங்களுக்கு கொடுத்துட்டு, சில கடையில் ப்ரூஃப் கேட்குறாங்க அப்படின்னா ஒரு பொய்யான ப்ரூஃபை கொடுத்துட்டு எடுத்துட்டு போனவங்க இங்கேருந்து ஒரு 50 பவுன் எடுத்து போறானுங்க அப்படின்னா 50 பவுனையும் பாண்டிச்சேரியில் அடகு வச்சுட்டு திரும்ப சென்னைக்கு சென்னையில் அண்ணன் கூட இது மாதிரி ஊர் சுற்றுறது, அப்புறம் ஏதாவது அந்த எடுத்துகிட்டு வந்த பணத்தை வச்சு ஏதாவது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இங்கே இருக்கிறப்போ ஏதாவது நகை செஞ்சு திரும்ப பாண்டிச்சேரிக்கு கொண்டு போகிறது அப்படிங்கிறதையே இவ்வளவு நாள் போலீஸுக்கு தெரியாமல், அண்ணன் எப்படி போலீஸுக்கு தெரியாமல் இவ்வளோ போலீஸுக்கு தெரிஞ்சுதான் அண்ணன் இருந்தான்னு வச்சுப்போம். ஸோ அண்ணன் எப்படி இருந்தாலும் அதே மாதிரியே இவ்வளவு விஷயங்களை செஞ்சுட்டு இருந்திருக்கான். இப்போ எப்படி மாட்டிருக்கான் அப்படின்னா, இதே மாதிரி பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய அந்த கடலூர் சாலையில் இருக்கக்கூடிய ஒரு ரோட்டில் அடகு கடையில் போயிட்டு, ரோட்டில் இருக்கக்கூடிய அடகு கடையில் போயிட்டு இதை மாதிரி 2 பவுனை அடகு வச்சிருக்கான். அதோட உரிமையாளர் அசோக்.
அவர் அசோக் குமார், அவர் இல்லாத நேரம் பார்த்து அவன் போயிட்டு அங்கே அடகு வச்சிருக்கான். ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த கடையில் இருந்த ஒரு அசிஸ்டன்ட் வாங்கி இவன் கொடுத்த நகையை வாங்கி வச்சுட்டாரு. 2 பவுன் வச்சிருக்கான், 85,000 ரூபாய்க்கு வச்சிருக்கான். யார் வச்சிருக்கான் அப்படின்னா அந்த ஞானசேகரனுடைய தம்பி சுரேஷ்குமார் தான் வச்சிருக்கான். மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேற வேற கடையில் வச்சுட்டு இருந்திருக்காங்க. என்ன பேரில் வச்சிருக்கான் அப்படின்னா கார்த்திக் அப்படிங்கிற பேரில் வச்சுட்டு ஏதோ ஒரு பொய்யான ப்ரூஃப் வந்து எழுதி கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு அவன் வந்துட்டான். ஈவினிங் கடைக்கு வந்த கடை உரிமையாளர் அசோக்குமார் வந்து அந்த நகையை இதை மாதிரி வச்சுட்டு போனதை பார்த்துட்டு சிசிடிவிலாம் பார்த்துட்டு கொடு அந்த நகையை நான் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கடையிலேருந்து வாங்கி செக் பண்ணுறப்போ அது போலி நகையாக இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவர் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த விஷயம் தெரிய வரை ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது வேற ஒரு அடகு கடையிலேருந்து வந்திருக்கு. ஸோ அந்த ஏரியாவிலேருந்து ஒரு அடகு கடையில் வந்திருக்கு அப்படின்னு பல கடையில் இதை மாதிரி இந்த ஏமாத்து வேலை நடந்திருக்கு அப்படிங்கிறது போலீஸுக்கு தெரிய வருது. ஸோ உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு இவன் சொன்னான்ல ஒரு அட்ரஸ், அந்த கார்த்திக் அப்படிங்கிற பேரில் போயிட்டு ஒரு அட்ரஸ் எழுதி கொடுத்துட்டு தானே அடகு வைக்கணும். ஸோ அந்த அட்ரஸுக்கு போலீஸ்லாம் போய் பார்க்குறாங்க, அப்படி ஒரு அட்ரஸே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் தேடி பார்க்குறப்ப தான் தெரியுது இவன் கார்த்திக் அப்படின்னு ஒரு நபரே கிடையாது. இவன் பேர் வந்து சுரேஷ்குமார். இவன் வந்து சென்னையில் இதை மாதிரி இருந்து அங்கேருந்து போலி நகைகளை எடுத்துகிட்டு வந்து இங்கே எடுத்தாந்து இதை மாதிரி அடகு வச்சு ஏமாத்திருக்கான் அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. ஸோ இது சம்பந்தமாக டீட்டெயில்டு தேடி போலீஸ் எடுக்கிறப்போ இவன் வந்து இதை மாதிரி நண்பர்கள்லாம் வச்சு செஞ்சுருக்கான். இது போக இவன் சென்னையில் இதை மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கில் கைதான இந்த பாலியல் குற்றவாளி ஞானசேகரனுடைய தம்பி அப்படிங்கிற விஷயமும் போலீஸுக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ இப்போ அந்த சுரேஷ்குமார் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸு அந்த சிண்டிகேட் மாதிரி ஃபார்ம் பண்ணி போய் அங்கே அடகு வச்சுட்டு இருந்தான்ல, ஸோ எல்லாரையுமே புதுச்சேரியில் வச்சு அங்கே போலீஸார் வந்து கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணி இப்போ நீதிபதியிட்டையும் ஆஜர்படுத்தி ஜெயிலில் போட்டிருக்காங்க. ஸோ அடுத்து என்ன செய்வாங்க அப்படின்னு தெரியல. இப்போ இந்த விஷயம் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா இப்போ ஞானசேகரனை பற்றி யாருமே பேசுறது இல்லைல்ல, கிட்டத்தட்ட எல்லாருமே மறந்துட்டோம். அந்த அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கு, இந்த ஞானசேகரன், அந்த கோர்ட்டில் என்ன அப்டேட்ஸ் நடக்குது அப்படிங்கிற விஷயத்த மோஸ்ட்லி யாருமே ஃபாலோ பண்ணுறதே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அவன் இந்த ஞானசேகரன் இருக்கான்ல, அவன் மட்டும் இந்த தப்பு பண்ணல, அவன் தம்பியும் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ ஷேர் பண்ணியிருக்கேன். அதை பற்றி என்ன அப்டேட் போயிட்டுருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஒன்று சொல்லிடுறேன். அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கில் இப்போ இந்த வழக்கு அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்துட்டுருக்கு சென்னையில். ஸோ ரீசெண்டாக இந்த ஞானசேகரன் என்ன பண்ணா அப்படின்னா, எனக்கு வந்து இந்த வழக்குலேருந்து என்னை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனுவை போட்டிருந்தாங்க. என்னடா அது, கைது செய்யப்பட்டிருக்கதே நீ ஒரு ஆள் தான், நீ இந்த குற்றத்தை செய்யல, என்னை விடுவிச்சிருங்க இந்த வழக்குலேருந்து சொல்கிற அப்படின்னா யோசிச்சு பாருங்க. ஸோ அப்படி ஒரு பெட்டிஷனை போட்டிருந்தான். அதை பார்த்த உடனே எனக்கு அப்படி இருந்துச்சு. ஸோ ஆனால் நீதிபதிகளை வந்து அந்த பெட்டிஷன்லாம் ஏற்றுக்காமல் மறுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் விசாரணை அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. ஏப்ரல் 15ஆம் தேதியிலேருந்து சாட்சிகள் விசாரணை அப்படிங்கிறது தொடங்கும் அப்படின்னு நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது சம்மந்தமாக வேறு ஏதாவது அப்டேட்ஸ் அப்படிங்கிறது வந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். இதை மாதிரி சொசைட்டியில் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், மக்களுக்கு எதிரான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இது வந்து என்னுடைய தனிப்பட்ட நபர் சேனல் அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. மக்களுக்கு எதிரான பிரச்சனையை நாம் எடுத்து பேசுகிறோம், அவ்வளோதான். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது கருத்து சொல்லணும் அப்படின்லாம் தோணுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக எப்போ வேணாலும் இன்ட்ரோவில் வரக்கூடிய அந்த கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சஜஷன் என்ன அப்படிங்கிற விஷயத்த தாராளமாக தெரிவிக்கலாம். நன்றி.